இந்த ஊழலை இல்லாமல் ஆக்கியிருக்கிறாரு. அதுவே இமாலய சாதனை. அதை விட என்ன செய்யணும்? மற்ற நிர்வாக பணிகளை படிப்படியாக அவர் நிர்வாகத்தை நன்றாக புரிந்து கொண்டு படிப்படியாக செய்வார். மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். மக்கள் நம்பிக்கை முன்னை விட இப்பொழுது அவருக்கு அதிகமாகி இருக்கிறது. மின்சார வெட்டு வந்தா பாதிக்கத்தான் செய்யும், பாதிக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன பரிகாரமோ அதற்குரிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுப்பார். அதை யாருக்கும் அவங்க கொடுக்கல, அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, வேற யாருக்கும் கொடுக்கல. நாங்க 15% போட்டி போட்டா அந்த சின்னம் கொடுப்பாங்க. அது கண்டிஷன் இருக்கு. அதுக்கு அதனால பம்பரத்தில் நிற்கிற வாய்ப்பு அவர்கள் குறிப்பிட்ட விதாச்சாரத்தில் நாங்க போட்டி போட்டா அந்த சின்னம் திரும்ப வழங்கப்படும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடைத்தேர்தலில் தாவக வெற்றிக்கு பாடுபடும். திமுக கரூர்ல அவர் பேச விடக்கூடாது, கரூருக்கு அவர் போக விடக்கூடாது. உலக மகா கெட்டிக்காரரா வழக்கறிஞர்களை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுச்சு. சவுக்கார் அடிக்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிகள் திமுகவுக்கு சவுக்கடி கொடுத்து என்ன அரசியல் மேடையாக்குறீங்களா? சுப்ரீம் கோர்ட்டை அவர் போவதற்கோ பேசுவதற்கோ சகல உரிமை உண்டு. அதுக்கு எங்க மூலமே தன வாங்கலாம்னு நினைச்சீங்களா என்று சாட்டேடி கொடுத்த உடனே நாங்க கேஸை விட்ரா பண்றோம் அவனுக்கு விட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆகவே இவங்க அது மட்டுமா செஞ்சாங்க? கவர்னரை பார்த்து யாரு? ராஜேந்திர விஸ்வராஜ் அர்லேக்கர். யார் இவரு? பாண்டட் லேபர் ஆஃப் நரேந்திர மோடி, நரேந்திர மோடி சர்க்காரின் கொத்தடிமை. அந்த கவர்னர்கிட்ட போய் நீங்க இந்த ஆட்சி மேல ஒரு 356 செக்ஷன் நீங்க குற்றச்சாட்டா தயார் பண்ணி மத்திய சர்க்காருக்கு அனுப்பலாமே என்று திமுகவின் பிரதிநிதிகள் கேட்டாங்க. அப்ப அண்ணாவின் மாநில சுயாட்சியை புலியோடி புதைச்சிட்டீங்களா? 356 பிரிவே இருக்கக்கூடாது என்று போடப்பட்ட தீர்மானம் என்னாச்சு? 356 பிரிவை பயன்படுத்தி அப்ப இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யணும். நோக்கம் என்ன? கவர்னர் ஆட்சி வரும். நோக்கம் என்ன? பிஜேபி காரனை வரவிட மாட்டோம் கத்திரிகள்ல அவன் இங்க ஆட்சி செய்யணும். அதுக்குத்தான இந்த வேலை. இதை விட அரசியல்ல வேறொரு குற்றலாட்டம் இருக்க முடியாது. 356 பயன்படுத்தி இந்த ஆட்சியை கலைக்க செய்யணும். ஏன் இந்த ஆட்சி வந்தவுடனே ஆட்சி 6 மாசத்துக்கு பேசாம இருக்கணும், பிறகு 6 மாசத்துக்கு நீடிக்காது. இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு சாப்பிட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் இதை செய்ய செய்ய அவர் ஊழலை ஒழித்துக் கொண்டே வருவதால் அவருக்கு செல்வாக்கு முன்னை விட இப்ப அதிகமாயிருக்கு. விஜய்க்கு ஆதரவு இப்ப மக்கள்கிட்ட அதிகமாயிருக்கு. அதனால எலெக்ஷனை கொண்டு வரவே முடியாது. 5 வருஷத்துக்கு விஜய் தான் முதலமைச்சராக இருப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எலெக்ஷன் வந்தா கூட வராது. ஆர்குமெண்ட் சேர்க்க 180 குறையாத இடங்கள்ல அவர் திரும்பவும் ஜெயிப்பார். அதனால அந்த விஷப்பரிச்சையில் ஈடுபட முடியாது. ஆட்சி நீடிக்கும். சரி, ராஜினாமா செய்து விட்டு போற எம்எல்ஏக்கள் தாவேக்காவிலே போய் சேர்ந்தவங்களுக்கு எலெக்ஷன்ல நிக்க விடக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டுருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன ரைட் இருக்கு? எந்த சட்டத்துல இருக்கு? ஒரு ராஜினாமா செய்துட்டு ஒரு கட்சியில போய் கேண்டட்டா நிக்க கூடாதுங்கிறதுக்கு எந்த விதி இருக்கு? அப்படி எல்லாம் யோசனை சொல்றவங்க எங்க கட்சியில இருந்து ஜெயிச்ச கம்ப ராமகிருஷ்ணன் நீங்க கட்சியை விட்டு ராஜினாமா செய்ய சொன்னீங்க, எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்ய சொன்னீங்க. அதே தொகுதியில அதே அந்த நபரை உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சீங்க. இது பிராடு தரம் இல்லையா? நீங்க இது என்ன குதிரை பேரம் இல்லாம வேற என்ன பேரம்?
முதல்வர் நல்ல பேர் பெருச்சாளி பேருமா, நீங்க தாங்க வழிகாட்டீங்க. நீங்க திருச்செந்தூர் தொகுதியில எழுதி வெற்றி பெற்று அமைச்சரான அனிதா ராமகிருஷ்ணன் அவரை ராஜினாமா செய்ய வச்சு உங்க கட்சி சின்னத்தில் நிக்க வைக்கலையா? இப்ப நடக்கிறது எம்எல்ஏக்கள் போய் தேவைகளை செஞ்சா அதுக்கே கூப்பாடு போடுறீங்க. நீங்க தானே முதல்ல செஞ்சீங்க. நீ யோகியமா நடந்துட்டீங்களா? எதுக்கு ராமகிருஷ்ணனுக்கு திமுகவிலே சின்னம் போட்டு போட வச்சீங்க? அன்றைக்கு எங்களை இப்படியாவது கருவறுக்கணும்னு நினைச்சீங்க. எங்க கட்சியவே அழிக்கணும்னு நினைச்சீங்க. போட்டி பொதுக்குழு ஏற்பாடு பண்ணீங்க. ஒவ்வொரு பொதுக்குழு வீட்டை போய் 5 லட்சம் தாரம் நீங்க சேலம் போட்டி பொதுக்குழுக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்க. அவ்வளவு பேர் அடிச்சோட விரட்டிட்டு 1850 பொதுக்குழுப்பர்கள் அபிடவிட் போட்டு வீடியோல ரெக்கார்ட் பண்ணி வைகோ தலைமையில் தான் இருக்கிறோம் அவங்க கொடுத்த இருக்கான எலெக்ஷன் காட்டணும். ஆகவே அறுபத்தி திமுகவையே ஒழிக்கணும் மூலம் நினைச்சவங்க நீங்க ஜனநாயகத்தை பற்றி பேச உங்களுக்கு என்ன கல்வி கிடையாது. நான் நேற்று ஒரு வார்த்தை சொல்றதுக்கே அவரு 17ஆம் தேதி எங்களுடைய சங்கொலி பத்திரிகைகள் ஆசிரியர் 32 ஆண்டு நிறைவடையும். அதுக்கு ஹிந்து ராம், நக்கீரன் கோபால், மார்க்சிஸ்ட் கட்சி எஸ்.ஏ. பெருமாள், இப்படி முக்கியமான பத்திரிகையாளர்கள் இவங்களை எல்லாம் அழைச்சிருக்கேன். சகோதரர் ரவிக்குமாரை அழைச்சிருந்தேன். அவர் வரதா சொல்லி இன்விடேஷன் ரெடி ஆகி கொடுத்தது. ஒரு கமெண்ட் சொன்னதுக்காக அவர் நேற்று போன் பண்ணி நான் வர்றதுக்கு முடியாது, எனக்கு முக்கியமான வேலை டெல்லியில் இருக்காரு. ரவிக்குமார் ரொம்ப மதிக்கிறவன். அவர் இதுல அவர் தலைவரை பற்றி நான் சொன்ன கமெண்ட்டுக்காக அவர் நான் அந்த விழாவுக்கு வரலன்னு மறுத்துட்டாரு. எனக்கு கூட கோவம் அவங்கள்ட்ட அதை சொல்லிட்டாரு. அந்த சொற்கள் எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஆட்சியில மந்திரி சபையில இருக்கும் திமுகவோட தான் உறவு வச்சு போட்டாங்க. உலகத்திலே கேள்விப்படாத விஷயமா இருக்கு நினைச்சதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். அதை இப்ப வித்யா பண்ணிக்கிட்டேன், வருத்தமும் தெரிவிச்சுட்டேன். அவர் நல்ல தலைவர், அவரை இவ்வளவு காலம் நான் ஊக்குவிச்சு வந்திருக்கேன், இனியும் ஊக்குவிப்பேன். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற இதுல நடவடிக்கை நீங்க நீண்டாம போராடிட்டு வர்றீங்க. நீங்க மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் கனிமோட வெட்டி சொல்ல போறாங்க. 1500 லாரிகள்ல கடத்தப்படுதுன்னு சொல்லி கேரளால நியூஸ் சேனல்ல சொல்றாங்க. இதுக்கு தடை விதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன? நீங்க குரல் கொடுத்த வாய்ப்பு நீங்க சொன்னது விஷயம் தெரியாது. இதை இன்னும் எல்லாம் விசாரிச்சுட்டு முதலமைச்சரிடம் நான் கோரிக்கையாக வைப்பேன். கண்டிப்பா செய்வேன்.